உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில். 100% தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன். உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள். துபாய் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தோம். அந்த துபாய்க்கு அப்போ தான் நிறைய ஆயிடுச்சு. துபாய் என்ன சொன்னிச்சு, துபாய்க்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின் இதெல்லாமே ராகுவின் அம்சத்தில் தான் வரும். அந்த நாடே ராகுவின் அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அப்போ அங்கே லாட்ரிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம ஊர் ஆட்கள், அப்புறம் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது எல்லாருக்குமே லாட்ரியிலையோ வாய்ப்பு இருக்கா, லாட்ரியில் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் பிரசனம் வந்து லாட்ரி யோகத்துக்கு அம்சமாக வந்து விழுகுது. அப்போ ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி இந்த தொகை உங்களுக்கு விழுவும், நீங்கள் வந்து இத்தனை மணிக்கு இந்த நாளில் இந்த கிழமையில் போய் நீங்கள் ஒரு இந்த கூட்டு எண்ணிக்கை வரக்கூடிய எண்ணில் லாட்ரி வாங்குங்க, உங்களுக்கு விழுவும் அப்படின்னு உடனே அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். நான் அங்கே 14 நாட்கள் இருந்தேன். நான் அங்கே முதல் நாள் அவரை பார்க்குறேன். 8வது நாள் அவர் பெரிய தாம்பாலெல்லாம் வச்சு பழம்லாம் வச்சு கொண்டு வந்தார். முதல் நாள் வந்து வெறும் ஆளவர் தான் வந்தார். அப்போ பழம்லாம் வச்சு வரும்போது, என்ன சார் டிக்கெட் விழுந்துருச்சா, உங்களுக்கு பணம் விழுந்துருச்சா? நம்ம இந்திய ரூபாய்க்கு 32 லட்சம் விழுந்துருந்தது. ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட, ட்ரேடிங்கில் கூட பிரசன்னம் வேலை செய்யும். நீங்கள் அந்த முகூர்த்தம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு. கணவன் மனைவிங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அப்போ அவங்க வந்து கேட்கும்போது, கணவனுடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தை லேட்டாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த குழந்தை வந்து தாய்நாட்டில் பிறக்கிறதுக்காக காத்திருக்கு. இவங்க பல காலமாக வெளிநாட்டில் உட்காந்துருக்காங்க. தன்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக அந்த மனைவி எங்கேயோ இருக்க வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய சுகத்தை ஏதாவது ஒன்று இழக்கணும். நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு இப்போ அந்த பொண்ணை மட்டும் அவர் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு அங்கே போனதுக்கு அப்புறமாவே. ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும். ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாழ்க்கையிலேருந்து எடுத்துட்டோம்னா வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. சின்ன ஆறுதலுக்கு கோயில் தேவைப்படுகிறது, நம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு ஜோதிடர் தேவைப்படுகிறார். எல்லாமே ஆன்மீகத்தோட பின்னணி தான். நாம் யாரை அணுகிறோம், நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கிற பொறுத்து தான் இதனுடைய பலன் அமைகிறது. நம்மை தேடி வரும் ஜாதகர்கள் என்ன கேட்கிறார்கள், அவர்களுக்கு எப்போது நடக்கும் என்பதை தெளிவாக சொல்வதனால் தனக்கென தனி முத்திரை பதித்து வரும் ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்கள் இன்று நிலையத்தில் காத்திருக்கிறார். அவரை உங்களின் சார்பில் வணங்கி வரவேற்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, வணக்கம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மகிழ்ச்சி, சந்தோஷமாக ஒரு நிகழ்ச்சி. ரொம்ப நாள் கேப் விட்டதுனால எப்படா அந்த படம் ரிலீஸ் ஆகும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். ஆதன் நேர்களும் அடியேனும் காத்துக்கிட்டு இருந்தோம். ஏன்னா நிறைய நம்ம அனுபவங்களை தான் பேசுகிறோம், சப்ஜெக்டாக பேசுறது இல்லை. உங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள், உங்களை பார்த்தவங்களுக்கு கிடைச்ச அனுபவங்கள் தான் பேசிக்கிட்டே வரோம். நம்ம இறுதியாக ஒரு இனிப்பான செய்தி வந்து, மலேசியா போயிட்டு வந்துட்டேன், துபாய் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடித்தோம். ஆமாம், அந்த துபாய்க்கு அப்போ தான் நிறைய ஆயிடுச்சு. ஆமாம், போயிட்டு வந்து இங்கே பெண்டிங் ஆனது, ஊருக்கு போனதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. ஆமாம். எப்பயாவது ஒரு ரெக்கார்டிங் பண்ணிடலான்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு வகையில் இப்போ புயல் வரைக்கும் தள்ளிட்டு போயிடுச்சு. துபாய் என்ன சொன்னிச்சு, துபாய்க்கு நீங்கள் என்ன சொன்னீங்க? ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பயணம் அமைஞ்சது. இன்னும் சொல்லப்போனால் ஆதன் ஆன்மீகம் சேனலில் வந்து நான் பேச ஆரம்பிச்சதுக்கப்புறமா நேர்களுடைய பேரன்பில் நான் வந்து அப்படியே மூழ்கி தெளிக்கிறேன்னு தான் சொல்லணும். ரொம்பவே பிஸி ஆகிட்டேன். அவங்க அப்பாயின்மெண்ட்ஸ் தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ எந்த ஆதன் கிட்ட பேசினா என்னன்னா, அவங்க கிட்ட மறுபடியும் வந்து நம்ம பேட்டி கொடுக்க முடியாத அளவுக்கு நம்ம பிஸி ஆகிடுறோம். ஸோ அந்த நன்றி கடன் என்றைக்கும் எனக்கு ஆதன் மீது உண்டு. குறிப்பாக நம்ம துபாய் பயணம் வந்து எப்படின்னா, நான் துபாய் பிளான் பண்ணவே இல்லைங்கய்யா. இந்த இடத்துல கோச்சார கிரகத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஒவ்வொருத்தருக்கும் பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கும். அவங்க பிறந்தப்போ கிரகங்கள் எங்கெங்க இருந்ததோ அதுதான் அவங்களுடைய ஜாதகம். அதை தாண்டி ஒவ்வொருத்தரையுடைய ஜாதகத்தையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதுன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டத்தில் கோச்சார கிரகம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ குரு ஒரு இடத்துல இருப்பார், ராகு ஒரு இடத்துல இருக்கும். அந்த மாதிரி என்னுடைய ஜாதகத்தின் பிரகாரம் கோச்சார கிரகத்தில் ராகு மீது ராகுவும் கேது மீது கேதுவும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. என்னுடைய பிறப்பு ஜாதகத்தின் ராகு மீது கோச்சார ராகுவும், என்னுடைய பிறப்பு ஜாதக கேது மீது கோச்சார கேதுவும் பயணிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போது இந்த ராகு மீது ராகு பயணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நான் வந்து ஒரு இஸ்லாமிய கண்ட்ரிக்கு போவேன் அப்படிங்கிறது முன்கூட்டியே நான் எழுதி வச்சிருந்தது. ஸோ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம எந்த முயற்சி எடுக்கக்கூடாது, அப்போ கோச்சார கிரகத்தில் வலிமை என்ன அப்படின்ற நாமளே பார்த்துக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் எதுவுமே ஸ்டெப்பே எடுக்கலைங்கய்யா. அப்போ நான் முன்பு எப்போதும் நான் ஒருத்தருக்கு வந்து நான் வந்து உத்தரவாதம் கொடுத்துருந்தேன், நான் வந்து கண்டிப்பாக வந்து துபாய் வர்றேன் அப்படின்ட்டு.
அப்போது மலேசியா போயிட்டு வந்துட்டேன் அப்படின்றப்போ 2 தடவை மலேசியா போயிட்டு வந்துட்டேன். அப்போ அந்த அன்பர் வந்து, இல்லை நீங்கள் துபாய் வரணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் துபாய் வர மாட்டேங்கிறீங்க, மலேசியாலாம் போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு அவரே வந்து எல்லா முயற்சியும் எடுத்து அதன் பிறகு துபாய் வந்து அவருடைய முயற்சியில் நான் வந்து துபாய் போகிறேன். அப்போது கோச்சார கிரகம் வந்து தன் வேலையை காட்டுது. நீங்கள் போகல, உங்கள் ஜாதகம் இதுதாங்க சாமி உண்மை. ஜாதகத்தையும் ஜோதிடத்தையும் நன்கு அறிந்தவர்கள், புரிந்தவர்கள் தங்களுடைய எந்த வெற்றிக்கும் தங்களுடைய எந்த நிகழ்வுக்குமே வந்து தன்னை காரணமாக காட்டிக்க மாட்டாங்க. பணம் நிறைய சம்பாதிக்கிறோமா, அதுக்கும் நம்ம காரணம் இல்லை. நம்ம ஃபாரின் கண்ட்ரி போகிறோமா, அதுக்கும் நம்ம காரணம் இல்லை. நம்ம கஷ்டப்படுறோமா, அதுக்கும் நம்ம காரணம் இல்லை. இந்த காலகட்டத்தில் நம்ம இதெல்லாம் கடந்து வரணும் அப்படிங்கிற அந்த மனோ தைரியம் வந்துடும் சாமி. நான் ஜோதிடத்தை படிக்க ஆரம்பித்த காலகட்டத்துக்கு அப்புறம் தான் இன்னைக்கு நம்ம இந்த சூழலில் இருக்கோம், நிச்சயமாக நம்ம ஒரு நாள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை எனக்கு விதைச்சதே வந்து நான் கற்ற ஜோதிடம் தான். இன்னைக்கு நான் உங்க முன்னாடி உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னா, என்னை அறிந்தவர்களுக்கு நான் என்ன பாதையை கடந்து வந்தேன்றது தெரியும் சாமி. நானும் ஒரு கடினமான காலகட்டத்தை கடந்து தான் வந்திருக்கேன். அப்போ நம்ம வாழ்க்கை எப்படியே போயிடுமோ அப்படின்னு நான் ரொம்ப விரும்பி இருந்த காலகட்டத்தில் ஜோதிடத்தில் வந்து, இல்லையே இன்னும் கொஞ்சம் வருடத்தில் நீ பிஸியாக போகிற, நீ நிறைய பேருக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துக்கு வரப்போகிற, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீ தினசரி எந்திரிச்சு உட்காந்து வேலை பார்க்க போகிற அப்படின்ற நம்பிக்கையை அந்த ஜோதிடம் வந்து எனக்கு விதைச்சதுனால தான் அதை மீண்டும் மீண்டும் படிக்க ஆரம்பிச்சு, சொன்னபடியே எப்படி இந்த வருடத்தில் இந்த காலகட்டத்தில் நீ வந்து உலகத்துக்கு தெரிய ஆரம்பிப்பன்றபோது அந்த நேரத்தில் இந்த ஒளி என் மீது பட்டது சாமி. அப்போது நம்ம ஜாதகம் தான் நமக்கு வந்து ட்ரையல் அண்ட் எரர். அப்போ நமக்கு நடக்குதுன்னா எல்லாருக்கும் நடக்கும் தானே, எல்லாருக்குமே ஒரு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குது தானே, அப்படின்னு தான் நான் இதில் இறங்க ஆரம்பித்தேன். அப்போ இன்றைய தினம் நான் வந்து என்னுடைய ஜனன ஜாதகத்தோட கோச்சார கிரகத்தை வந்து நான் ஒப்பிட்டு பார்க்கும்போது, இப்போ நம்ம துபாய் போவோம் அப்படின்னா துபாய் போகிறேன். அப்போது இந்த ராகு மீது ராகு பயணிக்கும் போது நம்மளுடைய உடல் எடை குறையும். உடல் எடை குறையிறதுக்கான ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும். நாமளே ஜிம்முக்கு போவோம், நாமளே வாக்கிங் போகக்கூடிய சூழல் ஏற்படும், நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு இது ஏற்பட்டு வந்து நம்ம உடல் எடை குறையும், இப்படி ஏதாவது நடக்கும். எனக்கெல்லாம் உடல் எடை குறையுன்ற வாய்ப்பே இல்லை. நான் முன்னாடி கொஞ்சம் வேலை பார்த்துட்டு இருந்தேன், இப்போ வந்து உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம ஜாதகம் பார்க்கறதுனால உடல் எடை குறைய வாய்ப்பே இல்லை நினச்சிக்கிட்டு இருந்தேன். பட் துபாய் போனதுக்கு அப்புறம் என்ன நினச்சுன்னா, துபாய் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. உள்ளே வந்து எப்போவுமே ஃபுல் ஏசியில் இருந்தது. இயல்பாகவே ஏசி விரும்பக்கூடிய என்னாலே கூட ரொம்ப நேரமாக 24 hours ஏசியில் இருக்க முடியல. அவங்க வந்து சென்ட்ரலைஸ் ஏசின்றனால அப்படியே என்ன ஏசியோ அப்படி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்னை அறியாமல் கொஞ்சம் வெளியில் போவோமே, வாக்கிங் போவோமேன்னு சொல்லி அந்த வெப்பத்தை நான் எதிர்நோக்கி நான் போகும்போது ஒரு வாக்கிங் போக ஆரம்பிச்சு, நான் அங்கே இருந்த 14 நாட்களும் நான் நினைத்து பார்க்க விட முடியாத அளவுக்கு எனக்கு எடை குறைந்தது. இந்த வாக்கிங் போகி அப்புறம் சாப்பாடு வந்து குறையுது. இந்திய உணவுகள் கிடைக்காம நான் அங்கே கொஞ்சம் வேற நம்ம அந்த ஊர் உணவுகள் கிடைக்கிறனால என்னுடைய சாப்பாட்டோட அளவு ரொம்ப கம்மியாயிடுச்சு. அப்புறம் அதை விட மிக சந்தோஷமான விஷயம், நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய அன்பர்கள் வந்து என்னை பார்க்க வந்ததுனால நான் சாப்பிட நேரம் இல்லாமல் ஜாதகம் பார்த்து கொண்டிருந்தேன். அந்த பெருமை எல்லாம் ஆதன் ஆன்மீகத்தை தான் சேரும், நம்ம மக்கள் எல்லாரும் தான் சேரும். எழுத்த வாலி சொன்ன மாதிரி கவிஞர் சொல்லுவார், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருந்தால் இப்போ சாப்பிட நேரம் இல்லை. இது எனக்கும் பொருந்தும் சாமி. அப்போ அதில் நிறைய வியத்தகு விஷயங்கள் நடந்தது சாமி. அங்கே வந்து நம்ம ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இனமோ மதமோ இங்கே வந்து கிடையாது. ஜோதிடம் எல்லாருக்கும் பொதுவானது. நிறைய இஸ்லாமிய அன்பர்கள் வந்து அவங்களுக்கும் சூரியன் கீழே தான் இருக்குது, சூரியன் சம்பந்தமான வழிபாடுகள் இருக்குது. ஆமாம், எல்லாமே ஒத்து போகும் எல்லாமே. அப்போ அவங்க வந்து கடவுள் வழிபாடை வந்து ரொம்ப உயிருக்கு நிகராக பார்க்குறாங்க. வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா அந்த நாடே வந்து சாமி கும்பிடுது. அவங்க வந்து அன்னதானத்தை வந்து மிகப்பெரிய விஷயமா பார்க்குறாங்க சாமி. அன்னதான சத்திரங்கள் துபாய் முழுக்க இருக்கு. சாய்பாபா கோயிலில் சாப்பாடு கிடைக்குது, இது நம்ம மசூதியில் சாப்பாடு கிடைக்குது, எங்கேனாலும் சாப்பாடு கிடைக்குது. நீங்கள் சாப்பாடு கஷ்டப்பட தேவையில்லை. துபாய் போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு தான் வேணும்னா உங்களுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடு வாங்கி தர்றாங்க. அதை வந்து ஒரு கடமையாகவும் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். பெருசாக அங்கே யாசகம் கேட்குற மாதிரி நான் பார்க்கல சாமி. நீங்கள் சும்மா போயிட்டு சார் சாப்பிடணும்னு நீங்கள் சொன்னாலே, நீங்கள் யார் என்ன எங்கே இருக்கிறீங்க, சாப்பாடு தானே வா அப்படி அழைச்சிட்டு போய். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, கடவுள் மீது ஒரு பயம் இருக்குது சாமி அவங்களுக்கு. அவங்களும் அங்கே மனிதர்களாக நம்மளை போல தான் எல்லா வேலையும் பண்ணுறாங்க. பட் அந்த கண்ட்ரியை ரிச் கண்ட்ரியாக வச்சிருக்கு. இன்ஸ்பைட் ஆஃப் அவங்க நிறையா வந்து இது இருக்குது, வளங்கள் இல்லாமல் இருந்தால் கூட ஏதோ ஒரு வளத்தை கொடுத்து அவங்கள வந்து பணக்கார நாடாக வச்சிருக்குன்னா, அவங்களோட இறை வழிபாடும் அவங்க கடைப்பிடிக்கிற ஒழுக்கமும் அவங்க கடைப்பிடிக்கிற உச்சபட்ச மனித நேயமும் தான் அப்படி இருக்கதா வைக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். எந்த ஒரு நாட்டின் மீதும் நிறைய விமர்சனங்கள் இருக்கலாம், பட் நான் பார்த்த வரையிலும் அவங்க கிட்ட மனிதாபிமானம் இருக்கு. ரெண்டாவது வந்து அவங்க ஜோதிடத்தின் மீது மிக பெரிய பற்று வச்சிருக்காங்க. நம்ம தமிழர்கள் தான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க. என் சொந்த ஊரை சார்ந்த நிறைய பேரை அங்கே பார்த்தேன்.
அவங்க அங்க வந்து, சார் நீங்க நம்ம ஊர் பையன், நான் உங்களை எங்கேயாவது ஊர்ல வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், நீங்க இங்கே வந்துட்டீங்களா அப்படின்னு ரொம்ப பிரியப்பட்ட அப்பாயின்மெண்ட் போட்டு வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் துபாயில் இருக்க மாதிரி இல்லை, நான் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா அங்க லாட்ரி வந்து இப்போ வாங்கக்கூடிய விஷயம் இருக்கு. இந்த லாட்ரி, ஷேர் மார்க்கெட்டு, பிட்காயின் இதெல்லாமே ராகுவின் அம்சத்துல தான் வரும். அந்த நாடே ராகுவின் அம்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். அப்போ அங்கே லாட்ரிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அப்போது நம்ம ஊர் ஆட்கள், அப்புறம் அங்கே இருக்கிற ஆட்கள்லாம் வந்து நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பார்க்கும்போது எல்லாருக்குமே லாட்ரியிலையோ வாய்ப்பு இருக்கா, லாட்ரியில் வாய்ப்பு இருக்கான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. லாட்ரி வாய்ப்புக்கும் பிரசன்ன ஜோதிடத்துக்கும் நேரடி தொடர்பு இருக்குது சாமி. எந்த நேரத்தில் போய் நீங்கள் லாட்ரி டிக்கெட் வாங்குறீங்க, எந்த எண்கள் கொண்ட கூட்டணிகள் கொண்ட நீங்கள் லாட்ரி வாங்குறீங்க, அது என்னைக்கு அந்த எல்லாம் லாட் ஆகுது, இது எல்லாத்தையும் கணக்கு வச்சு நம்ம லாட்ரி டிக்கெட்டு எடுங்க. இதை பரிசு கொழுக்கள் தேதி இது எல்லாத்தையும் கூட அவர் கேள்வி கேட்குற நேரம். நாம ஒரு நபர் வந்து பார்க்கறதுன்றது பிரபஞ்சம் டிசைட் பண்றது. இன்னைக்கு இத்தனை மணிக்கு நம்ம இங்க வரணுங்கிறது நாம டிசைட் பண்ணல இல்லைங்களா சாமி. இதுல குறிப்பிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நம்ம காரை இந்த ஸ்டுடியோக்குள்ள வரும்போதே நம்ம தம்பி என்ன பண்ணாரு, ஸ்ட்ரெயிட்டா விடாம நான் ரிவர்ஸ்ல வரேன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளவு சொன்னாலும் நம்ம பேச்சை கேட்காம என்ன பண்ணாரு, வண்டியை முன்னாடி விட்டு ரிவர்ஸ்ல எடுத்துட்டாரு. அப்பயே நான் சொன்னேன் ராகு ஆக்டிவேட் ஆயிடுச்சு சொன்னேன். இப்ப ராகு பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் நான் இங்க நடந்தது என்ன, ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு முடிச்சுக்கு வருமா, இல்ல ரெக்கார்ட் ஆகல, மறுபடியும் முன்னாடி இந்த வா, எங்க ஆரம்பிச்சு திருப்பி அங்க வா அப்படின்னு சொல்றான் இல்லையா கேமராமேன். அப்போ நம்மளுடைய முதல் கோணல் எங்கேயோ அப்படிதான், நம்ம முதல்ல என்ன சொல்லி விழுதோ அப்படிதான் கடைசி சொல்லி வரைக்கும் இருக்கும். அப்ப வாசல்லே நமக்கு ராகு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. நீங்க தான் சொன்னீங்க ராகு உள்ள வந்துட்டாரு, நம்ம ரிவர்ஸ்ல வருவோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு நிகழ்வையும், ஒவ்வொரு சம்பவத்தையும் நிகழ்த்துவது கிரகங்கள் அன்றி வேற எதுவும் இல்லை சாமி. புரியுதுங்களா? அப்ப தொடர்ச்சியா வர்றவங்க எல்லாம் லாட்ரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எனக்கு நான் சொல்றேங்க மற்ற விஷயங்களை கேட்டு போங்கன்னு நான் வச்சுட்டேன். ஒரு பர்டிகுலர் நபர் வந்து அவர் ஜாதகம் பார்த்துட்டு சார் லாட்ரி யோகம் எனக்கு இருக்கான்னு கேட்கும்போது அந்த நேரத்தில் பிரசன்னம் வந்து லாட்ரி யோகத்துக்கு அம்சமா வந்து விழுகுது. அப்ப ஒரு குறிப்பிட்ட தொகையை சொல்லி இந்த தொகை உங்களுக்கு விழுவும், நீங்க வந்து இத்தனை மணிக்கு இந்த நாள்ல இந்த கிழமையில போய் நீங்க ஒரு இந்த கூட்டணிக்கு வரக்கூடிய எண்ணில் லாட்ரி வாங்குங்க, உங்களுக்கு விழுவும் அப்படின்னு. சரி சாமி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டார். அவருக்கு என்னன்னா லாட்ரியில் எவ்வளோ ப்ராசஸ் கழிச்சு தான் பரிசு பணம் வரும். எப்படி இவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, சரி நம்ம கேட்டோங்கிறதுக்காக எதையோ ஒரு நம்பர் சொல்கிறார் போல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டார். ஏன்னா எடுத்தோடனே முதல் கேள்வி லாட்ரி தான் கேட்டு நான் சொல்லிட்டேன். அதுக்கு அடுத்து அவர் கேட்ட மற்ற பர்சனல் கொஸ்டின்ஸ்க்கு நான் பதில் சொல்ல அவருக்கு அது எல்லாமே கரெக்டாக இருக்கும். அப்போ இது கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிற ராகு பாருங்க இங்கேருந்து அங்கே போகுது. சாமி நாங்கள் முதல்ல சொல்லும்போது நம்பலை, இப்போ இவ்வளோ விஷயம் நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, அப்போ இதுவும் கரெக்டாக சொல்லியிருப்பீங்க போல, நம்பிக்கையெல்லாம் எழுதுனீங்களா, சரி பரவாயில்ல நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க, அப்போ உங்களுக்கு என் மீது ஒரு அபிப்பிராயம் வரும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக நினச்சி போனார். சொன்னபடியே அங்கே போனால் இவர் எந்த கூட்டணிக்கு சொல்லியிருந்தனோ அந்த எண்ணிக்கை கொண்ட ஒரே டிக்கெட் அங்கே தான் இருந்திருக்கு, மற்றெல்லாம் விற்று போயிருக்கு. இவர் எதிர்பார்க்குற அந்த கூட்டணிக்கு உள்ள டிக்கெட் ஒன்று தான் இருக்குது. உடனே அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டார். நான் அங்கே 14 நாட்கள் இருந்தேன். நான் அங்கே முதல் நாள் அவரை பார்க்குறேன். 8வது நாள் அவர் பெரிய தாம்பாலெல்லாம் வச்சு பழம்லாம் வச்சு கொண்டு வந்தார். முதல் நாள் வந்து வெறும் நாள் தான் வந்தார். அப்போ பழம்லாம் வச்சு வரும்போது என்ன சார் டிக்கெட் விழுந்துருச்சா, உங்களுக்கு பணம் விழுந்துருச்சா, நம்ம இந்திய ரூபாய்க்கு 32 லட்சம் விழுந்துருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சார் இந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு நான் இங்கே மாடா உழைக்கணும் சார், இதை தேய்ச்சி கொடுத்துட்டீங்க. இல்லை உங்களுக்கு நீங்கள் கேட்ட நேரத்துக்கு வந்திருந்தது அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திரும்ப 32 லட்சம் ரூபாய்க்கு லாட்ரி சீட் வாங்காமல் இருக்கணும். அதான் அவர்கிட்ட சொன்னேன், சார் ஏதோ உங்களுக்கு இந்த டைம் வந்து விழுந்துருச்சு, இதையே வந்து ரொம்ப போதை ஆக்கிடாதீங்க, இது போதும், நான் அப்புறமா இன்னொரு நாள் உங்களுக்கு பர்சனல் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா. ஸோ ஈவன் ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட ட்ரேடிங்கில் கூட பிரசன்னம் வேலை செய்யும். நீங்கள் அந்த முகூர்த்தம் பார்த்து நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு. ஸோ அதே போல் இன்னும் நிறைய அனுபவங்கள் அங்கே இருந்தது. ஒரு 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 கணவன் மனைவிங்க, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி போய்கிட்டே இருந்தது. அப்போ அவங்க வந்து கேட்கும்போது அவங்களுக்கு குரு திசை ஓடிக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவி 2 பேரும் சார்ந்தது தான் அந்த குழந்தை பிறப்புங்கிறது. அப்போது அந்த கணவனுடைய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியத்தை லேட்டாக பெறக்கூடிய ஒரு அமைப்பு, புரியுதுங்களா? அப்போது அந்த குழந்தை வந்து தாய்நாட்டில் பிறக்கிறதுக்காக காத்திருக்கு. இவங்க பல காலமாக வெளிநாட்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ நான் சொல்கிறேன், குறைந்தபட்சம் உங்கள் மனைவியாவது தாய்நாட்டுக்கு திரும்பினா தான் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னா. சார் என்ன சார் குழந்தை பிறக்கணும், அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்களா? இல்லை, அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறாங்க. இவர் ஒர்க் பண்ணுறாரு. அவங்க கணவன் மனைவியை புரிஞ்சிருக்க முடியாமல் வந்து இருக்கிறாங்க. ஆனால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் 5-6 வருடங்களாக இருக்கிறாங்க.
ஒரு சிசு எங்கே பறக்கணுங்கிற விதி இருக்கும் சாமி. புரியுதுங்களா? அப்போது நம்ம உள்ளூருக்குள்ளே பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொந்த ஊரில் இருப்பீங்க, எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது குழந்தை பிறந்துடும். அந்த ஊருக்கும் அந்த குழந்தைக்கு சம்மந்தமே இருக்காது. அப்போது இந்த குழந்தை வந்து தாய்நாட்டில் தான் ஜனிக்கணுன்ற காத்திருப்போட இவருக்கு இருக்குது, ஒரு அமைப்பில் இருக்குது. இவருடைய முதல் குழந்தை வந்து தாய்நாட்டில் தான் பிறக்கணும்னு. ஆனால் இந்த பெண் வந்து இங்கே இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் 2 பேரும் நீங்கள் வெளியூர்லேருந்து நீங்கள் உள்ளூருக்கு போயிட்டு தாய்நாட்டுக்கு போயிட்டு அங்கே தாம்பத்தியம் வச்சுட்டு, இல்லை இங்கே தாம்பத்தியம் வச்சுட்டு மனைவியை மட்டுமா அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்து இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு யோசிக்கும் போது, அப்போ தான் அவங்க மனைவி என்கிட்ட சொல்கிறாங்க, சார் எனக்கு கனவுல வந்து இதை எக்ஸாக்டாக வந்திருந்தது சார். நாங்கள் வந்து அங்காள பரமேஸ்வரை கும்பிட்றவங்க. அப்போ வந்து மேல்மலையோட அங்காளம் வந்து என் கனவுல வர்றா. ஏய் உனக்கு நான் இங்கே வந்து குழந்தைய வச்சுட்டு உட்காந்துருக்கேன், அங்கே என்னடி பண்ணுற? புருஷன் வேலை பார்த்தா நீ உனக்கு என்ன அங்கே வேலை? நீ வந்து என் சன்னதியில் உட்காரணும். ஏன்னா அந்த பொண்ணு வந்து திருவண்ணாமலைக்கார பொண்ணு. திருவண்ணாமலை பக்கத்துல மேல்மலையூர் இருக்குது. அப்போ அவங்க ரெகுலராக மேல்மலையூரில் கும்பிட்றாங்க. நீ ஏன்ட்ட தானே வேண்டுதல் வச்சவ இங்கே இல்லாமல் அங்கே என்னடி இருக்க? ஒழுங்கு மரியாதையாக புருஷன்கிட்ட வந்து தாம்பத்தியம் வச்சுட்டு என்கிட்ட வந்து சரணடை அப்படின்னு சொன்னதாக நான் கணவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்கிறாரு, என்னம்மா நீ இல்லைன்னா அப்புறம் நான் இங்கே என்னம்மா பண்ணுவேன், எனக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணணும், தன்னுடைய கம்ஃபர்ட்டுக்காக அந்த மனைவி எங்கேயோ இருக்க வச்சிருக்காரு. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும், ரொம்ப நாள் காத்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுடைய சுகத்தை ஏதாவது ஒன்று இழக்கணும். சுகத்தை இழந்தா தானே நீங்கள் கிடைக்கும். சாமி இப்போ மண் சோறு சாப்பிட்றாங்க, முட்டிக்கால் போட்டு படி ஏறி போய் சாமியை கும்பிட்றாங்க, இல்லை மொட்டை அடிச்சுக்கிறாங்க, தன் அழகை இழந்துக்கிறாங்க, இல்லை தீச்சட்டி சுமக்கிறாங்க, தீ மிதிக்கிறாங்க. இதெல்லாமே தான் இதுவரை செய்யாத ஒரு விஷயத்த ஒன்று செஞ்சு அந்த வரத்தை பெறுறாங்க, வருத்திக்கிட்டு பெறாங்க. அப்போ இவர் தன்னுடைய சாப்பாட்டுக்காகவும் சொன்ன சுகபோகத்துக்காக மனைவியை கூடவே வச்சுக்கிறாரு. இந்த மனைவியை வந்து ஊருக்கு அனுப்ப மாட்டேங்கிறாரு. இயல்பாகவே உங்க மனைவியாவே இருந்தாலும் அந்த மனைவிக்கு வந்து இந்த இடம் செட் ஆகலைன்னா அந்த மனைவிக்கான அந்த மரியாதை நீங்க தரணும். அது இல்லாம நீங்க எனக்கு மனைவினா நீ எனக்கு அடிமை அப்படின்னு நீங்க நடத்துனீங்கன்னா அங்க மகாலட்சுமி கண் கலங்கி போயிடுவா இல்லையா? அப்போ கேட்குறேன், எத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்குப்பா அந்த பொண்ணு அப்படின்னா, சார் அந்த பொண்ணு 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கா சார், நான் வீட்டுக்கு அனுப்பல சார். முதல்ல அந்த பொண்ணை வந்து சந்தோஷமாக வழி அனுப்பி வைப்போம் அப்படின்னு சொன்னோன்னே, அதுக்கப்புறமா நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு இப்போ அந்த பொண்ணை மட்டும் அவர் அனுப்பிச்சி வச்சிருக்காரு. அந்த பொண்ணு அங்கே போனதுக்கு அப்புறமாவே அண்ணாமலையார் கோயிலுக்கும் போயிட்டு அப்படியே மேல்மருவத்தூர் போய் சாமி கும்பிட்டு வந்ததுக்கப்புறமா, சார் எனக்கு குழந்தை பிறக்கலை, அது வேற விஷயம். எனக்கு இப்போ தான் சிறைச்சாலையிலேருந்து வெளில வந்த மாதிரி இருக்குது. ஏன்னா சிறைச்சாலைங்கிறது ராகுசாமி. அப்போ சிறைச்சாலையிலேருந்து வெளிவிட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கப்புறமா அந்த குழந்தை தங்கும், நிச்சயமாக குழந்தை பிறக்கும். அப்போ அந்த பொண்ணு எப்போ சந்தோஷமான மனநிலைக்கு வருதோ அப்போ ஜனிக்கும் சாமிக்கும். முதல்ல தாம்பத்தியத்துக்கும் மன மகிழ்ச்சிக்கும் நேரடி தொடர்பு இருக்குது, குழந்தை பிறப்புக்கும். அப்போ நீங்கள் கணவன் மனைவியை சந்தோஷமாக இல்லை, கணவன் மனைவியில் இருவரில் ஒருவராக சந்தோஷமாக இல்லை, ஆனால் தாம்பத்தியமும் நடக்குது, குழந்தை தங்க மாட்டேங்குதுன்னா எப்படி சாமி? நீங்கள் இது ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் காத்திருக்க எல்லா தம்பதிகளுக்குள்ளும் யாராவது ஒருத்தர் மனக்கசப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மனக்கசப்பு குழந்தையை தங்க விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்காக தான் ஆரம்பத்தில் நம்ம முன்னோர்கள் முட்டாள்கள் இல்லை, ஒரு புதுமண தம்பதிகளில் ஒரு மாதம் வரைக்கும் பல்வேறு இடங்களுக்கு விருந்துக்கு அனுப்புவாங்க, மனமகிழ்ச்சியோடு வச்சுருப்பாங்க. ஹனிமூன்னு சொல்லி வேறு ஒரு இடத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அங்கே 2 பேரும் இன்புற்று இருந்து அதுக்கப்புறம் வந்தால் குழந்தை தங்கும் சாமி. இப்போ இதெல்லாத்தையும் கமர்ஷியலாக பார்க்குறாங்க. எதுக்கு போய்கிட்டு எதுக்கு வந்துக்கிட்டு பார்த்துக்கலாம், உடனே ஆஃபீஸ் போய் கல்யாணமான அடுத்த நாளே ஆஃபீஸ் போகிறாங்க. பணம் தேவைதான் சாமி, ஆனால் அதை தாண்டி மனித உறவுகள் மனித உணர்வுகள்லாம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் உங்கள் உடலும் மனமும் சேர்ந்து தான் குழந்தை பிறப்பு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப நெகிழ்ச்சியாக நிறைய விஷயங்கள் இந்த துபாயில் நடந்தது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். துபாயில் வந்து என்னை சந்திக்க வந்த அத்தனை பேரும் அவங்க வந்து பல நாளாக காத்திருந்து என்னுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்திருந்ததாக சொல்லும் போதும், என்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டதாக சொல்லும் போதும், நான் வணங்கக்கூடிய மதுரை மீனாட்சிக்கு தான் நான் நன்றி சொல்லிக்கிட்டேன். நான் எங்கேயோ தெருவில் தெரிஞ்சவன் சாமி. நான் இன்னைக்கு வேற ஏதோ ஒரு நாட்டில் என்னை பார்க்க காத்திருந்ததாக அவர்கள் சொல்லி என்னை வந்து பார்த்ததும், அவர் வீட்டிலிருந்து சமைச்சு கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்ததும், என்னை பார்த்து நெகிழ்ந்து ஜாதகம் பார்த்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி விபூதி வாங்கிட்டு போகும்போது நினைக்கும் போது, என் தாய், என்னை பெற்றெடுத்தவங்க, என்னுடைய அப்பா அம்மா எல்லாருக்கும், என்னுடைய உறவினர்கள், என்னோட தெய்வம் எல்லாத்துக்குமே மனதான நன்றி சொன்னேன். தாத்தா மறந்துட்டீங்களே, அவர் தானே ஒழுக்கில் இருக்கிறாரு. ஸோ என்னுடைய ஜோதிட குரு, என்னுடைய தாத்தா எல்லாருக்குமே நான் நன்றி சொன்னேன், குருமார்களுக்கு நன்றி சொன்னேன். இன்னும் இந்த மக்களுக்கு என்னாலான அத்தனை விதத்திலும் இந்த ஜோதிடத்துறையில் அவங்களுக்கு நான் பங்களிச்சுக்கிட்டே இருக்கணும் என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் அப்படின்றத என்னுடைய விருப்பம். ஃபோனில் பேசியிருப்பாங்க, ஃபோனில் கூட பலனை தெரிஞ்சிருந்துருக்கலாம். அந்த பலன் சொன்னவரை நேரில் பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் ரொம்ப நெகிழ்ச்சி. அவங்க நெகிழ்ந்து என்னையும் நிகழ வச்சாங்க.
அது போலியும் உண்மையும் தெரிஞ்சுக்கலாம். சந்தோஷம் வந்து அவங்க முகத்தில் இருக்கும்போது நிச்சயமா அது என்ன எவ்வளவோ நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ணிடுவோம் உண்மையாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு. நிச்சயமா சாமி. இந்த ஜோதிடத்தில் ஒரு அலாதியான ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன். நம்ம விட வயதில் மூத்தவர்கள் நம்மளை அண்ணனும் ஐயானும் சாமின்னு கூப்பிடுறாங்க. அது வந்து எனக்கான மரியாதை இல்லை, நம்மள்ட்ட இருந்து நம்மளோட வித்தைக்கான மரியாதை. அப்ப அந்த மரியாதைக்கு எவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் இது கடவுள்கிட்ட பிச்சை இல்லையா அப்படின்றது பயம் ஒவ்வொருத்தரையும் வந்துகிட்டே இருக்கு சாமி. இந்த அரண்மனை சீட்டு கட்ட அரண்மனை ஒரு காடு நான் வந்தாலும் அவ்வளவு நிச்சயமா மிகப்பெரிய சுமை, மிகப்பெரிய ஒரு மூழ்கிடம். அதனால ஆன்மீகத்தை மிகச்சரியா கையாண்டவங்க வந்து நல்லா பயிர்ந்துருக்காங்க. நிச்சயம் இடையில அதை மிஸ்யூஸ் பண்ணவங்க அந்த கத்தியே அவங்களை அடிச்சிருக்கு திரும்ப. ஆமா சாமி, கடவுள் வந்து உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பொக்கிஷம் கையில் கொடுத்துருக்காருன்னா அதுக்கு நீங்க உண்மையா இருக்கணும். அது ரொம்ப பெரிய பொறுப்பு. இருக்கீங்க அந்த நம்பிக்கை தான் எங்களுக்கு. எங்களை வந்து கைப்பிடிச்சி துபாய்க்கு கூட்டிகிட்டு போயிட்டீங்க. நான் சும்மா சாம்பிள் தான் கேட்டேன். ஆக்சுவலாக எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. இது ரெண்டும் வந்து பெரிய ஆச்சரியமான விஷயங்கள், அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அதிர்ஷ்டம் வந்துருச்சான்னு இல்லை, உனக்கு அதிர்ஷ்டம் வர்றப்ப சரியான நேரத்தை வந்து இப்போ அவர்கிட்டையும் சொல்லிட்டு பாருங்க, இதே வேலையாக தெரியாது. அதுக்கப்புறம் வந்து இந்த பைசா உனக்கு கிடைக்கணும்னு நீங்கள் போகணும், இந்த எண்ணு கொடுக்கணும்னு இருக்கு. ஒரு விஷயத்தில் உங்க இந்த ட்ரிப் மாறி போயிருந்தா அது கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாமல் இல்லை, எங்க இருக்குமோ அங்க விட்டுட்டு தொலைச்ச இடத்துல தேடாம வெளிச்சமா இருக்கு இங்க தேடிக்கிட்டு இருக்கு. அது மாதிரிதான் இருக்குது. நல்ல உதாரணங்கள். எல்லாருக்கும் இது படிப்பினையாக இருக்கும். மிக அருமை. அனுபவத்தை பகிர்ந்தவங்களுக்கு நிலையத்தின் சார்பில் நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்க. ரொம்ப நன்றிங்க. என்ன நேர்களே, ஒவ்வொரு விஷயமும் நம்ம வாழ்க்கையிலும் நடந்திருக்கும். சில விஷயங்கள் நடக்காதான்னு இயங்கிட்டு இருப்போம். நிச்சயமாக உண்டு. ஜாதகத்தை சரியாக கணியுங்கள், வாழ்க்கையை சிறப்பாக வாழுங்கள். இதே போன்ற பயனுள்ள நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். அதிர்ஷ்ட ஜோதிடர் அகில் சித்தார்த் அவர்களிடம் ஜோதிட ஆலோசனை பெற வேண்டுமா? 9566626742 என்ற எண்ணிற்கு உங்கள் பெயர் மற்றும் தாங்கள் இப்பொழுது வசிக்கும் ஊர் இந்த இரண்டையும் டைப் செய்து அனுப்பவும். உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலம் மட்டுமே உங்களுக்கான பதிவு மற்றும் ஆலோசனை பற்றிய விவரங்கள் அனுப்பப்படும்.